வருமான வரி கட்டுவதற்காக தந்த 1.5 கோடி ரூபாயை மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஆசிரியர்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் வருமான வரிக்காக வாங்கப்பட்ட தொகை வங்கியில் செலுத்தப்படாமல் ஏமாற்றப்பட்டதாக தெரிகிறது. போலி வருமான வரி ஆவணம் தந்து மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆசிரியர்கள் மனு அளித்துள்ளனர். பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் ஸ்டுடியோ நடத்தி வந்த வீட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாக திருவல்லிக்கேணி காவல்துறை ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் உள்ள வீடு துபாயில் இருக்கும் ஜமீலா என்பவருக்கு சொந்தமானது. இங்கு யுவன் சங்கர் ராஜா அலுவலகம் செயல்பட்டு வரும் சூழலில் கடந்த 3 ஆண்டுகளாக யுவன் வாடகை தரவில்லை என்றும் 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி உள்ளதாகவும் ஜமீலாவின் சகோதரர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக யுவனை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவரது மேலாளரும் சரியான பதில் அளிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது வீட்டில் உள்ள பொருட்களை யுவன் தரப்பு வெளியேற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக யுவன் தரப்பில் இதுவரை விளக்கம் அளிக்கப்படவில்லை. மதுரையில் காலாவதியான குளிர்பானங்களை மொத்தமாக விற்பனை செய்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் 10 ரூபாய் குளிர்பானத்தை குடித்த சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் 207 குளிர்பானம் தயாரிப்பு மற்றும் விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் காலாவதியான 32 லிட்டர் குளிர்பானம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கடைகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காலாவதியான குளிர்பானங்களை மொத்தமாக விற்பனை செய்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 21 குளிர்பானங்களின் மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் முறைகேடு புகாரில் 13 அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் கையாடல் செய்யப்பட்டதாக கூறி கங்காதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசு தரப்பு புகார் குறித்து அப்போதைய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் இணை இயக்குநர் ஈஸ்வரன் விசாரணை நடத்தியதில் 13 அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. இது தொடர்பாக விரைவில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் கையாடல் செய்த பணத்தை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க அவசியம் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகள் பிரிவில் படுக்கை விரிப்புகளை தினமும் மாற்ற கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை முதன்மை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் உள்நோயாளிகள் பிரிவில் படுக்கை விரிப்புகள் தொடர்ந்து மாற்றப்படுவது இல்லை. இதனால் படுக்கை விரிப்புகள் சுகாதாரமற்ற துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னை போன்ற நகரங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் படுக்கை விரிப்புகள் தினமும் மாற்றப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் ஒவ்வொரு நாளும் உள்நோயாளிகள் பிரிவில் உள்ள படுக்கையில் துவைத்த வண்ணமயமான விரிப்புகளை மாற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். பட்டா பெயர் மாற்றம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் மன்னார்குடி துணை வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். அக்கரை மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது மனைவி பெயரில் உள்ள பட்டாவில் தவறு இருப்பதால் பெயர் திருத்தம் செய்வதற்கு மன்னார்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் நாகராஜனிடம் விண்ணப்பித்திருந்தார். பட்டா பெயர் திருத்தம் செய்வதற்கு சக்திவேலிடம் துணை வட்டாட்சியர் நாகராஜன் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சக்திவேல் புகார் தெரிவிக்க அவர்களின் அறிவுரையின்படி நாகராஜன் லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். அவரிடமிருந்து 15,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துணை வட்டாட்சியர் நாகராஜனை கைது செய்தனர். குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
நிதி மோசடியில் ஈடுபட்டதற்காக செல்வராஜ் என்பவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை ரத்து செய்ய கோரி செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் மனுதாரரின் உதவியுடன் போலி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டதோடு போலி ஊதிய சான்று தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் மூலம் வங்கியில் கடன் பெறப்பட்டு 3,30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இது அனைத்துமே மனுதாரரின் உதவியுடன் நடைபெற்றதாலேயே குண்டர் தடுப்பு சட்டம் பிரயோகிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இவை அனைத்தும் தனிநபர் சார்ந்த குற்றங்கள் எனவும் போலீசார் விசாரணை நடத்தி அந்த பணத்தை மீட்கலாம் என கூறி செல்வராஜ் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் யார் குண்டர்கள் என்பது குறித்து அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் எனவும் இதுபோல குண்டர் தடுப்பு சட்டத்தை சாதாரணமாக பயன்படுத்துவதை நீதிமன்றம் அனுமதிக்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக ஒருவர் ஒரு நாள் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தாலும் அது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். சென்னையில் கடந்த மே மாதம் யூடியூப் மூலமாக பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் 6 பேரை கைது செய்தனர். இவர்கள் ராயப்பேட்டையில் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நடத்தி அதன் மூலம் தீவிரவாத அமைப்பிற்கு ஆட்சேர்ப்பு நடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து இவர்கள் மீது ஊபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு தேசிய புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் 12 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை செய்து பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் ராயப்பேட்டையில் அமீது ஹுசைன் நடத்தி வந்த ட்ரஸ்ட் இடத்தில் NIA அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.